வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு மாதுளம்பழம் டீ ரெசிபி செஞ்சு காமிக்கிறாங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு அரபிக் டிஷ் இது. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இங்கே இஞ்சி துருவி வச்சுருக்கேன், சர்க்கரை வச்சுருக்கேன், புதினா இலை நல்லா ஆஞ்சி கழுவி வச்சுருக்கேன். அடுத்து மாதுளப்பழ விதை எடுத்து வச்சுருக்கேன், க்ரீன் டீ பேக்ஸு, லைமு, சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம சர்க்கரை, இஞ்சி, துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்து புதினா இலை, சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேயே அந்த க்ரீன் டீ பேக்ஸையும் வச்சிடலாம். க்ரீன் டீ பேக்ஸ் நார்மலாக கொதிக்க வைக்க தேவையில்லை, அது அப்படியே தானாகவே ஸ்டீப் ஆகிடும். அந்த சாரெல்லாம் சுடு தண்ணியில் நம்ம டீ பேக்ஸ் போட்டாலே இறங்கிடும். ஸோ ஒரு மூடி போட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க, 5 நிமிஷத்தில் இறங்கிடும். இங்கே பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கினேன். இது கோல்ட் வாட்டரை சேர்த்துக்கினேன். இப்போ மாதுளம்பழத்தை நல்லா வடிகட்டிடுறேன். கொஞ்சம் லைமு நல்லா புழிஞ்சிட்டு இன்னொரு முறை கொஞ்சமாக தண்ணி விட்டு வடிகட்டிட்டோம்னா அந்த மாதுளம்பழம் இருக்க விதையிலேருந்து அந்த சாரெல்லாம் இறங்கிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக லைம் புழிஞ்சிட்டேன் அதுலேயே. இப்போ நம்ம மாதுளம்பழம் விதை மேலே இந்த தண்ணியை ஊற்றி நம்ம இன்னொரு வாட்டி வடிகட்டி எடுத்துட்டோம்னா நம்மளோட மாதுளம்பழம் சாறு ரெடி. அது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். டீயை ஆறுனதும் டீயை வடிகட்டி ரெண்டுத்தையும் மாதுளம்பழம் ஜூஸ் ஆகட்டும், டீ ஆகட்டும் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா சில் ஆகிறதுக்கு விட்டுடலாம். நீங்கள் இது இப்படியே கூட சர்வ் பண்ணலாம், சூடாகவே சர்வ் பண்ணலாம். இஷ்டப்படுறவங்க சூடாக சாப்பிட்லாம். எனக்கு சில்டாக பிடிக்கும். சில்லுன்னு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வெதருக்கு, புரட்டாசி வெதரு பயங்கரமாக இருக்குது. காத்தாலெல்லாம் பயங்கரமாக அனலாக இருக்குது. நைட் ஆனால் ஒரே மழை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டீயை நல்லா வடிகட்டிட்டேன்னா இப்போது நம்ம எடுத்து இது மூடி போட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ மூடி போட்டு அந்த சாறு, டீ ரெண்டுத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். இப்போது நல்லா சில்டாகி ரெண்டுமே ரெடியாக இருக்குது. மாதுளம்பழம் சாறு டீயில் மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு டம்ளரில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம், டீ சேர்த்துக்கலாம், ஒரு புதினா இலை வச்சு கார்னிஷ் பண்ணி சில்டாக சர்வ் பண்ணலாம். எவ்வளோ ஸ்டைலிஷாக அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கலர் கூட சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் ஈஸியாக வீட்லேயே நம்ம தயார் பண்ணலாம். ஸோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதுளம்பழம் டீ ரெடி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.